இந்த கூட்டம் நாளை மாலை சரியாக 6:30 மணிக்கு நடைபெறும். நாளை காலை ஆராதனை இங்கு 9 மணிக்கு உண்டு. ஒருவேளை நீங்கள் எந்த ஆவிக்குரிய சபைக்கும் செல்லாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் பலப்படும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஹல்லேலூயா. நேற்று தினத்தின் வார்த்தைகள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஹல்லேலூயா. பேதுருனுடைய ஹல்லேலூயா தோத்திரம் அழைப்பை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார், நம்மோடு கூட பேசினார். ஹல்லேலூயா தோத்திரம். இந்த நாளில் கூட நம்மோடு கூட பேசும்படியாக அல்லது ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடும்படியாக அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஹல்லேலூயா அன்பையா சாதையவர்கள் நம்மத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே என்னுடைய அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. நேற்றைய செய்தியினுடைய அடுத்த பகுதியை இந்த மாலை வேளை சிந்திக்க போகிறோம். எனவே இந்த நாளின் செய்தி தியானிப்பதற்கு முன்பாக நேற்று மாலையிலே சிந்தித்த செய்தியை ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வந்துவிட்டு பிறகு இந்த நாளின் செய்தியை தொடர்ந்து தியானிப்போமானால் ஒருவேளை நேற்று வராத மக்களும் புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் 2 விதமான அழைப்புகள் உண்டு என்று சொன்னேன். இதிலே நாம் எந்த அழைப்பில் இருக்கிறோம் என்பதை முதலாவது உறுதி செய்து கொள்ள வேண்டும். முதல் அழைப்பு என்னிடத்தில் வாருங்கள், கமெண்ட் டு மீ. 2வது அழைப்பு என் பின்னே வாருங்கள், ஃபாலோ மீ. இந்த 2 அழைப்புகளுமே வித்தியாசமான அழைப்புகள். முதல் அழைப்பு யாருக்கு? கிறிஸ்து அற்ற மக்களுக்கு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு, வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படும் முதல் அழைப்பு என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த அழைப்பு யாருக்கு? கிறிஸ்தவற்ற மக்களுக்கு, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்து வாழ்க்கையிலே அமைதி இல்லாமல் சமாதானம் தவிக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படும் விசுவாச அழைப்பு, முதல் அழைப்பு. இந்த அழைப்புக்கு கீழ்ப்பிடிந்த இடத்தில் வரும்பொழுது பாவ பாரம் இறக்கி வைக்கப்படுகிறது. உலகம் தரக்கூடாத சமாதானத்தால் சந்தோஷத்தால் நம்ம எழுப்புகிறார். அது மட்டுமல்ல, அவரிடத்தை வந்து விரும்பினதை வாஞ்சித்ததை பெற்றுக்கொள்ளலாம். இது விசுவாச அழைப்பு. முதல் அழைப்புக்கு அர்ப்பணித்த மக்களுக்கு கொடுக்கப்படும் 2வது அழைப்பு என் பின்னே வாருங்கள், இது சிஷ்யத்துவ அழைப்பு. கிறிஸ்துவின் பின்னே செல்லும் பொழுது சிலுவை சுமக்க வேண்டிய கட்டாயம் உண்டு, பாடு உண்டு, உபத்திரம் உண்டு. நினைத்தது கிடைக்காது, வாஞ்சித்ததை பெற்றுக்கொள்ள முடியாது. இது சிஷ்யத்துவ அழைப்பு. இவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்கு ஆட்களை பிடிக்க முடியும். இவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய திட்டத்தை நோக்கத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்ற முடியும். இவர்களை கொண்டுதான் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கு துக்ககரமான நிகழ்ச்சி என்றால் கிறிஸ்துவினிடத்தில் வந்து பாவபாரத்தை இறக்கி வைத்து விரும்பினதை வாஞ்சித்ததை பெற்று காணிக்கை செலுத்தி விட்டு போகிற பக்த கொடிகள் ஏராளம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றி அவருக்கு சிலுவை சுமக்கிற பாடு சகிக்கிற சீஷர்கள் கூட்டமோ விரவிட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரே. இயேசுநாதருக்கு பக்த கொடிகள் தேவையல்ல, அவர் பின்பற்ற சீஷரின் கூட்டமே தேவை என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கடற்கரையை மீன் பிடித்துக் கொண்டு பேதுருவை ஆண்டு அழைக்கின்ற காட்சியை எடுத்து தியானித்தோம். பேதுருவே, என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கணும் ஆக்குவேன். உண்மைதானா? இன்னைக்கு எத்தனையோ அழைப்புகள் இருக்கு. கலைஞர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார்லாம் வருது இல்லையா சார்? ஆனால் ஆண்டவர் உருவாக்கினார், நம்ம அழைக்கிறார். அவரை உருவாக்கினவர், நம்மை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறவர், எனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறவர், எனக்கென்று ஒரு பல்லவத்தை ஆயத்தப்படுத்தி காத்துக் கொண்டிருக்க அவர் தானே அழைக்கிறார். என் அழைக்கிற உலக தலைவனுக்கு என்னை பற்றி ஒண்ணுமே தெரியாதியா? தன்னுடைய சுயநலத்தை சுயத்தை பூர்த்தி செய்து கொள்ள அழைக்கிறானவன் இல்லையா உலக தலைவர். ஆனால் நம்ம அழைக்கிற ஆண்டிற்கு நம்மை பற்றி பெரிய நோக்கம் உண்டு, பெரிய திட்டம் உண்டு. என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கலாக்குவேன். இதனோட 2 அழைப்பு. முதல் அழைப்பு யோவான் 1 வாசம், மணலா இருக்கிற சீமோனே, நீ பின்பற்றி வா, நான் உன்னை பாறையாக மாற்றப் போகிறேன். மணல், நாணல், சீமோன்ற பேருக்கு அர்த்தம். உறுதி இல்லாதவன், நிலை இல்லாதவன், ஊறும் தன்மை கொண்டவன். என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பாறையாக மாற்றப் போகிறேன். நம்ம அழைக்கிற ஆண்டவருக்கு நம்முடைய பலவீனம், தடுமாற்றம், வீழ்ச்சி, தோல்வி அத்தனை தெரிந்து அழைக்கிற இடென்றால் என்னை மாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தேவன். ஹல்லேலூயா. ஐயா, நான் படிக்கல, எனக்கு பைபிள் வாசிக்க தெரியாது, அறிவில்லாதவன், பரவாயில்லையே,
தெரிந்தே அழைக்கிறார். ஏன் தெரியுமா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை அழைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. பலமுள்ள மக்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை அழைக்கிற ஆண்டவர். உண்மைதானா? என்னை அழைக்கிற ஆண்டவருக்கு என்னை மாற்ற முடியும். சர்வ வல்லமை படைத்த தேவன், அவரால் கூடல காரி ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை பின்பற்றுதல் என்ன? உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையோடு இணைத்து பின்பற்று. ஒரு காலத்தில் உலகத்தோடு பாவத்தோடு பிசை இணைக்கப்பட்டு அது எங்களா இருக்க ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இணைப்பு தேவன் கிருபை விடுவித்தார். விடுவித்து சொல்ற மகனே மகளே, உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையோடு இணைத்து நீ பின்பற்று. எப்படி ரயில் என்ஜினோடு பெட்ரோல் இணைக்கப்பட்டு பின்பற்றதோ அதே போல் என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு பின்பற்ற வேண்டும். அப்ப அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கணும், எங்கெல்லாம் இல்லையோ அங்க இருக்கக்கூடாது. இல்லையா? இப்படிப்பட்ட உயர்ந்த அழைப்பு பெற்ற பேதுரு எப்படி பின்பற்றக்கூடாதோ அப்படி பின்பற்ற பார்த்தோம். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, அக்கம் பக்கம் பார்த்து பின்பற்றினார், அமிழ்ந்து போனார். அழைத்த தேவனோ கைவிடாதவர், கரணிட்டு தூக்கிவிடுவது தேவன். இரண்டாவது, விட்டு வந்ததை திரும்பி பார்த்து பின்பற்றினார். எல்லாவற்றையும் பின்பற்றினோமே. கிறிஸ்தை பின்பற்ற சிஷ்யத்தை வாழ்க்கையில் ஒரு நாள் பின்னிட்டு பார்க்க கூடாது. மூன்றாவது, எதிர்பார்த்து பின்பற்றாங்க. என்ன கிடைக்கும்? எதிர்பார்த்து பின்பற்ற சிஷ்யத்துக்கு லாய்க்கு பார்த்தோம். இல்லையா? இதுல விலைக்கடி செலுத்தினியா? உள்ள ஊற்றி விட ஆயத்தமா இருக்கணும். ஆமா, எதிர்பார்த்தவர்கள் சீசித்தது லாய்க்கே இல்லை. நாங்கள் தூரத்திலே பின் சென்றான். ஐந்தாவது, அடுத்த மனிதர் மேல் கண்களை பதித்து பின்பற்றினான். விளைவு வீழ்ச்சி, தோல்வி. தொடர்ந்து சிந்திக்க போறோம். நல்ல கவனிங்க. என்னோட பலவீனம், என் திடமாற்றம், தோல்வி, வீழ்ச்சி, மாயமாலம் எல்லாம் தெரிந்து அழைத்திருக்கிறார். இணைந்தால் அழைக்கிற ஆண்டவருக்கு இனி மாற்றக்கூடிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே ஆண்டவருக்கு ஆட்கள் தேவை. நம்ம ராஜ்யத்திற்கு ஆட்களை பிடிக்க அவருக்கு ஆட்கள் தேவை. தேவ திட்டம் இந்த உலகத்தில் நிறைவேற ஆட்கள் தேவை. பலமுள்ள மக்கள் அல்ல, ஞானிகள் அல்ல, பலவீனர், ஒன்றுக்கு உதவாத மக்கள், அற்பமாக எண்ணப்பட்ட மக்கள், அவர்களைத்தான் அழைக்கிறார். திரும்பி அழைக்கிறார். அர்ப்பணிக்கலாமா? கண்களை மூடுவோமா? அமைதியாக அவருடைய பிரசனத்தில் உணர்வோமா? அருமையான சகோதரி சகோதரியே, பலரிடத்திலே அழைந்து ஏமாந்து போனவன் இந்த மத்தியிலே எதிர்பார்ப்பு வந்திருக்கிறார். நான் ஆண்டவருக்கு தேவை. என்னை அழைக்கிறார். என்னை பின்பற்றி வா. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடை பயின்றேன். பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிவில் குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே. அறிந்தவர் செருக்கினை அடக்கிடவே, அறிந்தவர் செருக்கினை அடக்கிடவே. பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைப்பது ஏன் என்றே. வலிமை குறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைப்பது ஏன் என்றே. வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே, வலியவர் கொடுக்கினை வதைத்திடவே. பின்னே வா என முன் சென்றார். பின்னே வா என முன் சென்றார்.
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. குறைகள் நிறைந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைப்பது ஏன் என்றே. குறைகள் மிகுந்தவன் நான் அன்றோ, அதை தெரிந்தும் அழைப்பது ஏன் என்றே. கருவில் இருந்து உன்னை தெரிந்தெடுத்தேன், கருவில் இருந்து உன்னை தெரிந்தெடுத்தேன். பின்னே வாயினமும் சென்றார், பின்னே வாயினமும் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. அருகினில் தயங்கி நடை பயின்றேன், பின்னே வாயினமும் சென்றார், பின்னே வாயினமும் சென்றார். அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறதாக்குவேன். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வாதமான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம், உங்களுடைய சத்தம் கேட்க வந்திருக்கிறோம். எங்களை குறித்த நம்ம சித்தத்தை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்களோடு பேசும் இந்த மெல்லிய சத்தத்துக்கு கீழ்ப்படி உணர்ந்தார். நீர் எங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவர், எங்களுடைய எல்லா காரியங்களையும் புரிந்திருக்கிற ஆண்டவர், எங்களை மாற்றக்கூடிய சர்வ வல்லம் பிடித்தரையா இருக்கிறவனமாகவே அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் நாமத்தை மேன்மைப்படுத்தும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே தாழ்த்தி வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பேதுருவின் வாழ்க்கையை 4 சுவிசேஷங்களில் நாம் வாசித்து பார்ப்போமானால், வாழ்க்கையிலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, வெற்றி உண்டு, தோல்வி உண்டு, வீழ்ச்சி உண்டு. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது வாழ்க்கை வீழ்ச்சியே வராது, தோல்வி வராது சொல்ல முடியாது. அதுக்காக வீழ்ந்துதான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. அப்படி வீழ்ந்து போவானால் விழுந்த இடத்திலே கிடைக்க வேண்டும் நீதி கிடையாது. மீண்டும் எழுந்து ஓடக்கூடிய சிலாக்கியத்தை அந்த சிலுவைதியாகத்தால் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு உண்மை சீஷன் கிறிஸ்தவன் 7 முறை மட்டுமில்லை 70 முறை விழுந்து போனால் கூட மீண்டும் எழுந்து ஓடக்கூடிய சிலாக்கியத்தை இந்த சிலுவைதியாகத்தால் பெற்றிருக்கிறான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுந்து போன யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இப்ப பேதின வீழ்ச்சி நம்ம தொண்டு சிரிப்பதற்கு முன்பாக ஆவிக்குரிய வாழ்க்கை உச்சகட்டத்தை பார்க்க போறோம். இவ்வளவு உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மனுஷன வாழ்க்கையில வீழ்ச்சி வரலாமா? வருமா? ஏன் வரக்கூடாது? என்னுடைய குறைந்த இந்த ஊழியத்தின் அனுபவத்தில், இது என்னுடைய ஊழியத்தினுடைய 40வது வருஷம், 40 வருஷம் ஊழிக்கிறேன். வாலிபத்தில்தான் பத்திரமை பாதுகாத்துக் கொண்டு வயோதிகத்திலே பல்லோக்கில் அடியெடுத்து வைக்க போற நேரத்துக்கு முன்பு கூட விழுந்து போன ஏராளமான பக்தர்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க கடவன். இல்லையா? சரி, அது மட்டும் இல்லை, எவ்வளவு உயரப்பை விழுகிறோமோ அந்த அளவுக்கு விழுவில் ஏராளம். 10 அடி வீட்டில் கீழே விழுந்தால் கால் வலிக்கும், 30 அடி விழுந்தால் கால் உடையும், 300 அடி கீழே விழுந்தால் ஆள் அவுட். மேலே போக 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 வீழ்ச்சி வரும்பொழுது அந்த விளைவு பயங்கரமா இருக்கும். அதே சமயத்தில் இவ்வளவு உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்ற மனுஷன வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு வரலாம் என்பதிலே கவனமா ஜாக்கிரதையா வாழணும். உண்மைதானா? சரி, பேதுருவின் வீழ்ச்சியை சிந்திப்பதற்கு முன்பாக பேதுருவின் ஆவிக்குரிய வாழ்க்கை உச்சகட்டத்தை பார்க்கலாமா? எடுக்க பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம், Matthew 16 chapter. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள்,
சிலர் உம்மை யோவான் ஸ்தானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நல்ல கவனிங்க, கேள்வி ரொம்ப முக்கியம். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, சரி அவங்க விடுங்க. 3 வருஷ காலம் என் கூட இருந்து உபதேசத்தை கேட்டு அற்புதத்தை நேரடியாக பார்த்து ருசித்து மகிழ்ந்த நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இந்த மாத வேளையிலே நம்ம பார்த்ததை கேள்வி கேட்டோம், என்ன போல் சொல்லுவோம்? ஒரு முக்கியமான கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நம்ம அண்ணாச்சி வந்துட்டாங்க பார்த்தீங்களா, 12 பேர் இருக்கான், அவனை வாயை திறக்க மாட்டான் இல்லை. நம்ம அண்ணன் பேதுரு டபாட்டவன் வாய் திறப்பா, வாங்கி கட்டிக்குவார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. சரி போதும், நல்ல கவனிங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் கேட்டவுடன் என்ன சொல்றார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. சொன்னவுடன் அரசு, பேதுருவே நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? இது ஒரு சாதனை கிடையாது. மாம்சமும் ஒரு ரத்தமும் இந்த உண்மை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் பிதா வெளிப்படுத்தியிருக்கிறார். You are a man of revelation, so you are a blessed man. நீ பாக்கியவான், நீ வெளிப்படுத்த பெற்றவன். ஆமா, பேதுரு ஸ்டேட்மெண்ட்ல அப்படி என்ன ரகசியம் இருக்கு? எனக்கு அப்படி இயேசுநாதர் 3 வருஷ ஊழியத்தில் எத்தனையோ கிராமங்களுக்கு எத்தனையோ நாங்கள் சிஷியோடு போயிருக்கிறார். அங்கெல்லாம் வச்சு கேட்காத கேள்வியை குறிப்பாக விசேஷமாக இந்த பிலிப்பு சசரியா படத்துக்கு அழைத்து வந்து அங்கே வைத்து இந்த கேள்வியை கேட்க காரணம் என்ன? இதில் சரித்திர பின்னணி தெரிஞ்சிருக்கணும். இந்த பிலிப்பு சசரியா பட்டணத்தில் தான் புறஜாதிகள் ஏலம் வசித்து வந்தார்கள். பெரும்பாலான மக்கள் விக்கிரக வணக்காரர்கள், ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த பட்டணத்தில் தான் ரோம அரசனை தெய்வமாக வைத்து கோயில் கட்டி வணங்கி வந்தாங்க. ரோம அரசனே ஆண்டவன். அப்படிப்பட்ட மக்கள் வசிக்கிற பட்டணத்துக்கு அழைத்து வந்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த சொன்னு நான் சொல்ற பேதுருவே நீ பாக்கியவான், மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, பிதா வெளிப்படுத்த, நீ ஒரு பெரிய வெளிப்பாடு பெற்றவன். ஆமா, அவருடைய அறிக்கை அப்படி என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? 2 காரியம் சொல்றார். முதலாவது, நீர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். 2வது, நீர் தான் அபிஷேகப்பட்டு அனுப்பப்பட்ட மேசியாவாகிய கிறிஸ்து ராஜா. நல்ல கவனிங்க. இதை பற்றி எனக்கு சிந்திச்சிருக்கீங்களா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அர்த்தம் புரியுதா? தியானிச்சிருக்கிறோமா இதை? ஐயா, சில காலங்களுக்கு முன்பாக வட இந்தியா ஓடி போயிருந்தேன். வட இந்தியா கூட்டிட்டு போயிருந்தேன். டேராடூன்ல இருந்து சிம்லா போகிற பஸ்ஸில் உட்காந்துருந்தேன். மலை மேலே ட்ராவல் பண்ணணும். டேராடூனுக்கு நடுவில் ஊருக்கு நான் போகணும். நான் போகிறதுக்கு 3 மணி நேரம் இந்த மலை மேலே பஸ் பஸ். ஆனால் ஸ்டாண்டிங் கிடையாது, மலையில் சுற்றி போகும், சிட்டிங் மட்டும்தான். எல்லா சீட்டு ஃபுல்லாக பார்த்து என் பக்கத்தில் யாரும் உட்கார மாட்டேங்கிறான். கடைசியில் ஒரே ஒரு சீட் என் பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு முஸ்லீம் நண்பர் ஏறினார், அப்படியே பார்த்தார். என் பக்கத்தில் ஒரு சீட்டு வழி இல்லை, இதை விட்டு அடுத்த பஸ் இன்னும் 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். வழி இல்லாமல் என் பக்கத்தில் உட்கார்ந்தார். என் ட்ரெஸ்ஸை பார்த்து பயம் இருக்கு. போயும் ஆர்எஸ்எஸ்கார பக்கத்தில் உட்கார போகிறேன் பயம் இருக்கு. பஸ் கிளம்பிட்டு பயப்படுறான்னு தெரியும், ஒட்ட மாட்டேங்கார். ஓரமாக ஒதுங்கி உட்காந்துருக்கார். சந்தேகத்துக்கு போக என்ன பண்ணேன், என் கையிலோட ஹிந்தி பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். என்ன பார்த்தா கையோட ஹிந்தி பைபிளை பார்த்தா இப்போ நீங்க உட்காந்துட்டார். இப்படி பேசிட்டே வந்துட்டு இருந்தார். அப்பா சொன்னார், भाई साहब मैं आपके पास एक सवाल पूछना चाहता हूँ. बाइबल में लिखे रखा है यीशु मसीह खुदा का बेटा है. वो तो खुदा नहीं है, खुदा का बेटा कैसे खुदा हो सकता है அப்படின்னு கேட்டார். ஏதாவது புரிஞ்சுதா? அந்நிய பாஷை தான் இல்லை, தமிழே புரியாது, இது ஹிந்தி வர என்ன? சகோதரனே, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கு இயேசுநாதர் தேவனுடைய குமாரன் சொல்லியிருக்கு. அப்புறம் தேவன் அல்லவே?
தேவனுடைய குமாரன் எப்படி தேவனாக முடியும்? அருமையான கேள்வி இல்ல? இல்ல நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இந்த கேள்வி சந்திச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் முஸ்லீம் மட்டும் கொஞ்சம் பேசும்போது இந்த மாதிரி கேள்வி சந்திக்கிறாங்க. நீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க? மனித உறவுகளை வைத்தே கடவுளை தியானிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. மனித உறவுல அப்பா, அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு பையன், இது மனித உறவு. இதை வச்சேதான் கடவுள், அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு குமாரன். மனித உறவுகளை வைத்தே கடவுளை ஒரு சிந்திக்கிறாங்க, பிரச்சனை வருது. ஆனா வேதம் நல்ல கவனிங்க, மனிதன் புரிந்து கொள்வதற்காக மனித நடைவே கொடுக்கப்பட்ட தெய்வீக நூல். அதுக்காக மனித உறவை வைத்து நீ கடவுளை சிந்திக்கக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இந்த ஸ்டேட்மெண்ட் நீ யாருக்கும் தியானிக்கல, தியானிச்சாலே குழப்ப விசுவாசிகளுக்கு. பழைய அந்த இயேசு மத காலத்தில் யாருக்கு குழப்பம் கிடையாது, சந்தேகம் கிடையாது. ஆனா இந்த அறிக்கையின் உண்மை அறிஞ்சதுனால தான் வேதம் கற்ற வைத்து போத்த பரிசெயர் சரிசெயர் வேதவாதி கோவப்பட்டாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு சக்தி உண்மை இருக்கு. அதான் கோவப்பட்டாங்க, குழப்பமடைய கோவப்பட்டாங்க. நமக்கு குழப்பமும் கிடையாது, கோபமும் கிடையாது. ஏன்னா புரிஞ்சாதானே? என்ன சொல், இதை நீங்க வாசிக்க பார்க்கலாம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நல்லா கவனிங்க, இந்த குமாரன்ற வார்த்தை இருக்குல்ல, குமாரங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே குரியாஸ், KURIOS, குரியாஸ். இந்த வார்த்தைக்கு அர்த்தமே வெளிப்படுத்துகிறவர் அர்த்தம். வெளிப்படுத்துகிறவர். தேவனுடைய குமாரன் என்றால் தேவனை வெளிப்படுத்துகிறவர். மனசிலாய் பிதாவாகிய தேவன் ஒருவரும் காணக்கூடாதவர், காணக்கூடாத ஒளியை வாசம் பண்ணுகிறவர். அவரை கண்டு ஒருவனும் உயிரெடுக்க முடியாது. காணக்கூடாத தெய்வத்தை வெளிப்படுத்தபடி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லி தேவனுடைய குமாரன், நீ தேவனை வெளிப்படுத்துகிறவர். அந்த வார்த்தை அறிஞ்சிருந்தாங்க அர்த்தத்தை. அதனால இயேசு கிறிஸ்து தேவனாகவே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இல்லை. யாரு? சரி செய்ய போய் அதுக்கு வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 17-18. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல், அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல், தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி, தேவனுடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே, தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். உலக உறவிலே மகன் அப்பாவுக்கு சமமாக முடியாது. உண்மையா? அப்பா அப்பா பிள்ளைதாயா. நீ ஐஏஎஸ் கேட்ட விட நீ அப்பாவுக்கு சம முடியாது, நீ பிள்ளைதான். இது அப்படி கிடையாது. தேவனை சாமாக்கினபடியினாலே தேவனாகவே ஏற்றுக்கூட ஆயத்தமே இல்லை. இன்னொரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், யோவான் 10ஆம் அதிகாரம் 30-33 வாசிங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, யூதர்களுக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் இயேசு கிறிஸ்துவை தேவனாகவே ஏற்றுக்கொள்ள ஆயத்தமே இல்லை. நல்ல கவனிக்கணும். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறவர். குரியாஸ். பர்னபாஸுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? பர்னபாவுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆறுதலின் மகன். இல்லையா? ஆறுதல் அப்பா, ஒரு பையன் அப்படி கிடையாது. ஆறுதலை வெளிப்படுத்துகிறவர். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல இதே வார்த்தை தான் வருது, குரியாஸ். யூதர்கள் பரிசேயர் சசி வேதபாரகர் பிரதானாசாரியர் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக, அதாவது கொல்ல துடிக்கிறாங்க. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின கடிதம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க.
பிதாக்கள் அவர்களுடையவர்களே, பிதாக்கள் அவருடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். தேவன் வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்க. 16th verse. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, மகா உயர்ந்தது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். கவனிங்க, அந்த மேன்மையான ரகசியம் என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க. 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். சரி, இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஏசார் யாருங்கிறது ரொம்ப அழகா சொல்ல பாருங்க பவுலடிகளார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தர்சரூபமும். போதும். இயேசுநாதர் யாரா? அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். கொடுந்தமிழா இருக்கு இல்லையா? அதரிசனமான, தரிசிக்க முடியாது, காண முடியாது தேவனுடைய தற்சுரூபம். He is the image of the invisible God. காணக்கூடாத தெய்வத்தை கிறிஸ்துவில் காணலாம். காணக்கூடாத தெய்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இதுக்கு மேல வார்த்தைப்படியும் டேஞ்சர். நான் சொல்ற புரியுதா? இதுக்கு மேல நீங்க வார்த்தைப்படிய 2 எக்ஸ்ட்ரீம் பெறுவீங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒன்லி ஜீசஸ், அடுத்த எக்ஸ்ட்ரீம் ஜெகோவா விட்னஸ். ரெண்டுமே ரொம்ப டேஞ்சர். கவனமா சிந்திக்கணும். விராமத்தில் உள்ள காரியங்களை புரிந்து கொள்ள மனித வாழ்க்கை வச்சு வார்த்தை போட்டுறாதீங்க. இவங்களாம் மனிதர்களை வைத்தே கடவுளுடைய சிந்திக்கிறதா இந்த 2 எக்ஸ்ட்ரீம் போயிடுறாங்க. ஆக்சுவலி திரித்துவம்ங்கிற வார்த்தையை காட்டிலும் திரியேகத்துவங்கிற வார்த்தை ரைட் டு நாட் ட்ரினிட்டி ட்ரையூன் காட். திரியேகத்துவம், மூவர் தேவன் தமிழ்ல சொல்ல போனா. சரி, இதுக்கு மேல நீங்க அங்க போய் பார்த்துக்குங்க. ஆன சந்திக்கும் போது புரியலாம். நீங்கள் பைபிளை படிக்கும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும். இதை வச்சு நீங்கள் அவரை அறையாதீங்க, அவரை கேள்வி கேட்காதீங்க. மனிதன் பரிசுத்த வேதம் எது கொடுக்கப்பட்டதுன்னா, மனிதன் தன் வாழ்க்கை அளந்து படுக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுகோல் வேதம். இதை வச்சு நீங்கள் கடவுள் வளர்க்கக்கூடாது. அவரையும் எப்படி பண்ணார் அவர் தெரியுமே, இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. அவர் அளவிடப்பட முடியாதவர், அளவுக்கு உட்படுத்த முடியாதவர். அவரை அளந்து பார்க்கறது கொடுக்கல. நான் எப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இல்லை என்று சொல்லி மனிதன் தன் வாழ்க்கையை அளந்து படுக்க முடியாது கொடுக்கப்பட்ட அளவுகோல் பரிசுத்த வேதம். அதான் எடுத்தீங்க தப்பிச்சிங்க. இல்லை நீங்க ரொம்ப குழம்பிடுவீங்க. இது கடவுளை அளந்து படுக்க முடியாது கொடுக்கப்பட்ட அளவுகோல் அல்ல. அவர் அளவிடப்பட முடியாதவர். தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறவர். அவர் காணக்கூடாதவர், காணக்கூடாத வாசப்படுகிறவர். அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க கூடாது. வேத அழுத்த திட்டமா சொல்ல, அப்படி காணக்கூடாத தெய்வத்தை காண்பிக்கிறவர். He is the image of the invisible God. இது பெரிய வெளிப்பாடு. இதெல்லாம் புஸ்தகம் படிச்சு பிரசங்க அறிய இதுக்கு தேவன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள நம்ம மனக்கல்களை கிருபையை திறக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு எடுத்தாம 17ஆம் அதிகாரத்திலே மத்திய 16ல 17ல மருவ மலையிலே அந்த வெளிப்பாட்டில் தேவனை கண்டு பூரித்தவர். உண்மைதானா? இங்கேயும் உட்கார்ந்துடலாம். வெளிப்பாடு எடுத்துலங்க. வெளிப்பாடு தேவன் அப்படியே மறுபடியும் பூரித்தவர் தான். அப்படிப்பட்ட பேதுரு தான் மறுதளித்து விழுந்து போனார். சில பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் உட்காந்தா சொப்பனம் சாஞ்சா தரிசனம், உட்காந்தா சொப்பனம் சாஞ்சா தரிசனம், ரைட்டு. ஆனால் விழுந்து போகலாம்பா, தெரியுமா? சொப்பனம் தரிசனம் வருவதால் ஆவிக்க உச்சக்கத்தில் இருக்க மகள் அல்ல. பேதர் பெரிய வெளிப்பாடு பெற்றவர், வெளிப்பாடு தேவனை மறுமையில் பூரித்தவர்.
அப்படியே விழுந்து போனார், மர்மரித்து போனார். தெரியுமா? இங்க மரம் இருக்கு, தாளந்து இருக்கு, சொப்பனம் தரிசனம், அடிக்கடி நான் பல்லவத்துக்கு போயிட்டு வரேன், நரகத்துக்கு போயிட்டு வரேன், இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் இப்படி பல்லவத்தில் நிறைய போயிட்டு வராங்க, தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் சண்டி கிடைக்கிற மாதிரி. நிறைய ஊழியர்கள் விரும்பி இருக்கிறாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆமா, அவங்கள பார்க்க வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுகிறது? பைபிள் இஸ் ஆர் ஃபைனல் அத்தாரிட்டி. வேதம் தான் நமக்கு அடிப்படை அதிகாரம் உள்ளது. உண்மைதானா? இதுக்கு புறம்பே யார் சொல்ற எந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அதுக்கு முன்னாடி கேள்விக்குறி போடுங்க. ஆமா, இது ரொம்ப ஸ்பெஷல் ரெவலேஷன். ஐயா, வேதத்துக்கு புறம்பே வெளிப்பாடு கிடையாது. ஐயா, முழுமையா இது வெளிப்படுத்தி கொடுத்து விட்டார் வேதத்துல. இதுக்கு புறம்பே ஸ்பெஷல் ரெவலேஷன் இருக்குன்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த நாட்கள் மீட்டிங் போகாதீங்க, ரொம்ப தெளிவா இருங்க. அப்படிப்பட்ட ப்ரோகிராம டிவியில பார்க்காதீங்க, ரொம்ப கவனமா இருங்க. விசுவாச தெளிவா இருக்க வேண்டும். சரி, பேதுருவின் வீழ்ச்சிக்கு காரணங்கள் என்ன நம்ம பார்க்க போறோம். ஆமா, நிறைய செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேதுருவினுடைய 7 வீழ்ச்சிக்கு 7 காரணம், அதெல்லாம் சொல்ல வரல. சரி, ஆவிக்குரிய வாழ்க்கை உச்சகட்டத்தை பார்த்தோம். எவ்வளவு ஆழத்தில் விழுந்து போன அந்த வீழ்ச்சியின் ஆழத்தை பார்க்கலாமா? அதுக்கு போய் காரணத்தை பார்க்கலாம். எவ்வளவு மேலே போய் விடுறப்ப அதுக்கு ஆழம் ஜாஸ்தி போகும் இல்லையா? எந்த அடிபாதாரத்தில் விழுந்து போன இந்த வீழ்ச்சியின் காரணத்தை அறியலாம். திறந்து வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம், லூக்கா 22 56 வாசிக்கலாமா? 56 லூக்கா 22 56. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பணியில் உட்கார்ந்து கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன் ஸ்திரீயே அவனை அறியேன் என்று மறுதலித்தான். மரியாதை கூட இல்லை ஸ்டேட்மெண்ட். அவனை அறியேன் இல்ல, எப்படி? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், நீ ஜீவனுடைய தேவனை வெளிப்பாடு பெற்றவர், வெளிப்பட்ட தேவனை மறுபடியும் பூரித்தவர், சர்வசாதாரண அவனை அறியேன், மரியாதை கூட இல்லையா? இன்னும் வாசிமா. சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷன்